ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட ஆதிகாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். The book of Genesis chapter 26 verse number 25. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு ஆவிக்குரிய வெற்றிக்கான 3 அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 3 symbols of spiritual success என்கிற காரியத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு பேசி ஆண்டவருக்குள்ளாக இன்னும் நாம் பலப்பட வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. altar, tent, well, 3 காரியத்தை இந்த இடத்துல இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பலிபீடம், கூடாரம், துறவு. பலிபீடம், கூடாரம், துறவு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை நாட்டினான். போட்டான் போட்டிருக்க, நான் நாட்டினான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக துறவை வெட்டினான். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை நாட்டினான், மூன்றாவதாக துறவை வெட்டினான். இந்த 3 காரியங்கள், ஆல்டர், டென்ட், வெல், இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அதில் சில சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அவைதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன், யாக்கோபுடைய தகப்பனாக இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் அதிகமான வசனங்கள், அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 12ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிறோம். சுமார் 13 அதிகாரங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது. இன்னுமாக யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து சுமார் 10 அதிகாரத்தில் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இந்த ஈசாக்குக்கு மிக முக்கியமாக இந்த 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்தில் அவனுடைய திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்தான் போன்ற காரியங்களை வாசிக்கிறோம். ஆனால் இந்த 26ஆம் அதிகாரத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்த சில காரியங்களை குறித்து, முக்கியமான காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு அவன் ஏதோ ஆபிரகாமுடைய குமாரன் என்பதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய தகப்பனாக இருந்ததுனால மாத்திரமல்ல, அவர் செய்த சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு வேதாகமத்திலே கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். Isaac is a type and representation of Christ. கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த ஈசாக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஈசாக்கின் வெற்றிக்கு, இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே, அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு இருந்த 3 முக்கியமான காரியங்கள் பலிபீடம், கூடாரம், துறவு. ஹல்லேலூயா. இந்த 3உடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆல்டர். எல்லாம் சொல்லுங்க, ஆல்டர். ஆல்டர் என்று சொன்னால் பலிபீடம். பலிபீடத்தை அவன் கட்டினான் என்று வாசிக்கிறோம். கட்டப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதில் ஸ்ட்ராங் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம பார்க்கிறோம். நாட்டப்படுதல் என்பது அதை பிடிங்கிடலாம். ஆனால் கட்டப்படுதல் என்பது அதில் உறுதித்தன்மை இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், பலிபீடத்தை ஈசாக்கு கட்டினான். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடத்தின் அனுபவம் என்ன? பலிபீடம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் முந்திர வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வர வர விருத்தியடைய செய்கிறார். பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வருகிறது, ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் ரெகோபோத்தின் அனுபவத்தை தருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பெர்சபாவுக்கு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் தரிசனமாகிறார். 24ஆம் வசனத்தில் கர்த்தர் தரிசனமாகி சில காரியங்களை சொல்றாரு. தான் யார் என்பதை சொல்கிறார். நான் ஆபிரகாமுடைய தேவன். 2வது சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். 3வது ஒரு வாக்குத்தத்தத்தோடு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்த அந்த ஈசாக்கு முதலாவது செய்கிற காரியம் கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பலிபீடத்தின் அனுபவம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடங்கள் அவசியம். பலிபீடம் என்பது இட்ஸ் a place of worship.
It's a place of encounter with God. தேவனோடு a personal encounter with God. தேவனை சந்திக்கிற ஒரு இடம்தான் இந்த பலிபீடம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த பலிபீடம் இருக்க வேண்டும். தேவனை சந்திக்கிற, தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவங்கள் இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்கி வாழ்கிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். பலிபீடம் இல்லாத வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. பலிபீடங்கள் அவசியம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட பலிபீடம் அவசியம். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய உறவு அவசியம். தேவனோடு நெருங்கி நடக்கிற அந்த அனுபவம் பாருங்க. இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. ரெவலேஷன். என்ன ஆண்டவர் சொல்கிறார்? தான் யார்? ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பர்சன். ஆண்டவர் சொல்றாரு, தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்த, தேவன் என்னோடு இருக்கிறவர், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். ஆண்டவர் அங்கே உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதெல்லாவற்றையும் வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், அவரோடு நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன், அவரோடு நான் உறவாட விரும்புகிறேன், அவரோடு நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது தான் இந்த பலிபீடத்தின் அனுபவம். நல்லா கவனிங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை குறிக்கிறது தான் பலிபீடம். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு. எங்கெல்லாம் ஆபிரகாம் சென்றாரோ அங்கெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார். ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக பலிபீடங்களை நாம் வாசிக்கிறோம். ஷேக்கேமிலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். எங்கே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெத்தேல் அருகிலே ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று சொல்லி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எப்ரோனிலே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தில் 13-18 இன்னுமாக 22ஆம் அதிகாரத்தில் மோரியா மலையிலே பலிபீடத்தை கட்டுகிறான். அங்கே பலிபீடத்தின் அனுபவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. தன்னை சந்தித்த, தன்னை வெளிப்படுத்தின அந்த தேவனோடு கூட ஆபிரகாம் உறவிலே இருந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பேர் என்று சொன்னால் கர்த்தருடைய சிநேகிதன், தேவனுடைய சிநேகிதன். He was called a friend of God. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். தேவனோடு அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த ஆபிரகாமுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆல்டர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்டர், பலிபீடம், தேவனை சந்திக்கிற ஒரு இடம். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பலிபீடத்தை நாம் கட்ட முடியும். ஆண்டவரோடு இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம பேச முடியும். பர்சனல் ஆல்டர், தனிப்பட்ட பலிபீடம், குடும்ப பலிபீடம், ஃபேமிலி ஆல்டர், குடும்பமாக கர்த்தரை சந்திக்க வேண்டும். மூன்றாவதாக சர்ச் ஆல்டர், சபையாக கர்த்தரை சந்திக்க வேண்டும். சபை கூடி வருதல், இதெல்லாம் ஆல்டர். ஆண்டவருடைய சமூகத்திலே வருவது, தேவனோடு உறவு கொள்வது, தேவனை ஆராதிப்பது, தேவன் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுப்பது, நாம் தேவனோடு பேசுவது, அதுதான் பலிபீடத்தின் அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு முக்கியமானது பலிபீடம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம் என்பது இட்ஸ் நாட் only a place of personal relationship with God and worship. It's also a place of surrender. நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடமும் இந்த பலிபீடம் தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். அந்த நாட்களில் பலிபீடத்திலே பலியை கொண்டு வந்து வைத்து அதை சந்து சந்தாக வெட்டுவார்கள். முற்றிலுமாக அர்ப்பணித்திருப்பார்கள். தகன பலியாக அந்த பலிபீடத்திலே பலி செலுத்துவார்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அங்கே மோரியா மலைக்கு கொண்டு சென்று அந்த பலிபீடத்தின் மேலே வைத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதிகாகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே ஈசாக்கை அந்த பலிபீடத்திலே கிடத்தினான். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை முற்றிலுமாக தன்னுடைய குமாரனை ஆண்டவர் எதை கேட்டாரோ அதை முழுமையாக கொடுக்கிறது தான் பலிபீடத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. altar demands our best and everything. இந்த பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்ததையும் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறது தான் பலிபீடத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோம் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்திருக்கிறோமா?
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மேலாக ஒன்றுமில்லை. ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார். 100 வயதிலே பெற்றெடுத்த ஒரு மகன், 25 ஆண்டுகள் பெற்று காத்திருந்து சுதந்திரித்த வாக்குத்தத்தத்தின் மகன். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவனை பலியிடு என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை அங்கே வைத்தான். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் மார்க் டெய்லர் ஸ்மித் என்று ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பொழுது அவர் எழுந்தவுடனே படுக்கையிலே என்று சொல்வாராம், ஆண்டவரே இந்த படுக்கை தான் பலிபீடம், என்னுடைய சரீரம்தான் பலி, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வார். ஹல்லேலூயா. This bed is the altar, my body is the sacrifice, I offer it afresh to you in total dedication. முழுமையாக 100க்கு 100 என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இது பலிபீடம், அதில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்பது வேதம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? என்ன செய்யணுமா? அந்த நாட்களில் தகன பலியாக அதை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அதை பலி செலுத்துவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்மை ஜீவ பலியாக, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை தான் இந்த பலிபீடத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. ஜீவ பலியாக, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம் வாயிலை என்னதான் பேசி ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், புகழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, ஜீவனை, நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் வைக்காத பட்சத்தில் நம்முடைய ஆராதனையில் அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு இந்த கைகளை, இந்த கால்களை, இந்த கண்களை, இந்த சிந்தையை நம்முடைய இஷ்டம் போல பயன்படுத்திவிட்டு நம்மை ஆராதித்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது புத்தி இல்லாத ஆராதனையாக மாறிடும். உண்மையான புத்தி உள்ள ஆராதனை என்பது இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்பது. ஹல்லேலூயா. That is the true act of worship. அதுதான் உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். பலிபீடம் என்பது அர்ப்பணிக்கிற இடம். பலிபீடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற இடம். ஹல்லேலூயா. 35ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே 3ஆம் வசனத்திலே தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி யாக்கோபு அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களுடைய எல்லா விக்கிரகங்களையும், தெய்வங்களையும், அந்நிய தெய்வங்களையும் யாக்கோபிட்ட கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் அங்கே புதைச்சி போட்டான். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்கள், தங்களுடைய கையில் காலில் வைத்திருந்த எல்லா தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் புதைத்து போட்டார்கள். அங்கே பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீக்கி போடுகிற இடம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஹல்லேலூயா. As we come daily to our personal altars before the Lord, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காமிப்பார். தேவனோடு நெருங்கும் போது இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குதுப்பா, அதெல்லாம் புதைச்சி போட்டுரு, நீக்கி போட்டுரு என்று ஆண்டவர் காண்பிப்பார். அதை எடுத்து போடுகிறதான் பலிபீடத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் காண்பிக்கிற, சுட்டி காட்டுகிற காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அனுதினமும் நீக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அதுதான் பலிபீடத்தின் அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வேண்டும். பாருங்க, true success begins with what we build for God, not what we build for ourselves. நமக்காக எதை கட்டுகிறோம் என்பதிலே வெற்றி அல்ல, தேவனுக்காக நம்ம எதை கட்டுகிறோம். தேவனுக்காக பலிபீடத்தின் அனுபவத்தை கட்டணும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும், தேவனோடு இருக்கிற உறவை கட்டணும். அதுதான் உண்மையான வெற்றி வாழ்க்கைக்கான அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எதை நாம் கட்டுகிறோம்? ஆண்டவருக்கென்று பலிபீடங்களை கட்ட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடுள்ள உறவை பலப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஏராளமான பலிபீடங்கள், abundance of altars. எங்கே பார்த்தாலும் பலிபீடம், அங்கே போனால் பலிபீடம், பலிபீடத்தை கட்டிக்கொண்டே இருப்பார். தேவனோடுள்ள உறவிலே வளர்ந்து கொண்டே இருந்தார். விசுவாசத்திலே வல்லவனாக மாறிக்கொண்டே இருந்தார். தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அதே காரியத்தை தான் இந்த ஈசாக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. பலிபீடம். ஆனால் ஆபிரகாமோடு பயணித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலிபீடமே இல்லை. அவன் பேர் என்ன? லோத்து. லோத்துக்கு ஆடு மாடுகள் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லைன்னா பலிபீடம் இல்லை. லோத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அங்கே அவருடைய வாழ்க்கையில் பலிபீடத்தையே பார்க்க முடியாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுடைய வாழ்க்கையிலே பலிபீடத்தை நம்ம பார்க்கிறோம்.
பலிபீடம் கட்டுகிற அனுபவம் ஈசாக்குக்கு இருந்தது. பலிபீடம் கட்டுகிற அனுபவம் யாக்கோபுக்கு இருந்தது. தேவனோடு அவர்கள் நெருங்கின உறவுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையில் எங்கேயுமே பலிபீடம் இல்லை. பலிபீடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோ ஆல்டர், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர். அங்கே பலிபீடம் இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு நமக்கு தெரியும். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிகிறது, ஒரு பின்மாற்றத்தோடு முடிகிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய மனைவி உப்புத்தூணாகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே பிள்ளைகள் அவனுடைய வார்த்தையை மதிக்காத சூழ்நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். பிற்காலத்தில் ஒரு தவறான சந்ததி லோத்து மூலமாக எழும்புகிறது. மோவாபின் சந்ததி, அம்மோனின் சந்ததி, இதெல்லாம் லோத்து மூலமாக வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் பலிபீடம் இல்லை. பலிபீடம் இல்லை. உடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினபடினாலே ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. லோத்துடைய வாழ்க்கையிலே பலிபீடம் இல்லாததினாலே அவருடைய சந்ததி வீணாக போய்விட்டது. மனைவி உப்புத்தூணானால் லோத்து மோசமான முடிவை சந்தித்தான். பிள்ளைகள் தவறான உறவுக்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பலிபீடம் அவசியம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். Abundance of altars in the life of Abraham, absence of altar in the life of Lot. அங்கே லோத்துடைய வாழ்க்கையில் பலிபீடமே இல்லை. நீங்கள் போக போக நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் வாழ்க்கையில், இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே நெக்லெக்ட் ஆர் abandonment of altar, அங்கே பலிபீடமே இல்லாத சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஆனால் பலிபீடம் இருந்துச்சு, ஆனால் அதில் அது உடைஞ்சு கிடந்துச்சு. என்ன கிடந்துச்சு? நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கே எலியா சகல ஜனங்களையும் கூட்டி கிட்டே வாருங்கள் என்று சொல்லி அவன் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். பலிபீடம் தகர்க்கப்பட்டு கடந்தது. அங்கே விக்கிரக ஆராதனை வந்துவிட்டது. தேவனோடு உள்ள உறவு இல்லை, அர்ப்பணம் இல்லை. பாருங்க, பலிபீடம் என்று சொன்னால் தேவனோடு உள்ள உறவு, அர்ப்பணம், விக்கிரகங்கள் தள்ளப்படுகிற அனுபவங்கள் அதெல்லாம் பலிபீடத்தில் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அங்கே வந்துருச்சு. தேவனோடு உறவு இல்லை, விக்கிரகம் வந்துருச்சு. என்னமாக அர்ப்பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பலிபீடம் என்னவா இருந்துச்சா? தகர்க்கப்பட்டிருந்துச்சு. broken altar. the altar was neglected. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை ஜெபத்தை நம்ம என்ன பண்றோம்? தள்ளி விடுகிறோம். ஆலய கொடுகையை, ஆலயத்தில் நடக்கிற காரியங்களை நாம நெக்லெக்ட் பண்ணுகிறோம். never neglect the altar. hallelujah. பலிபீடம், ஆலயம், தேவனோடுள்ள உறவு, வேத வாசிப்பு போன்ற காரியத்தை ஒருபோதும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. hallelujah. அதை தவிர்த்திடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படி பலிபீடங்கள் தகர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடைந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலிபீடத்தை செப்பனிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்களில் பலிபீடத்தை செப்பனிடுங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல பார்க்கிறோம். பலிபீடம் செப்பனிட பொழுது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா இறங்கி வருகிற அக்கினி இறங்கி வருகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடங்கள் செப்பனிட போது ஆண்டவர் அந்த பலிபீடத்திலே ஆவியானவர் அக்கினியா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துவார். இங்கே அந்த பலிபீடத்தின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் பலிபீடம் இல்லாவிட்டால் பலிபீடத்தை கட்டுங்கள். If the altar is missing, build the altar. If the altar is broken, பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தால் அதை செப்பனிடுங்கள். பலிபீடம் நன்றாக இருந்தால் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருப்பேன். அந்த பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிக்கிறோம். The fire must be kept burning on the altar continually. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நல்ல கவனிங்க, பலிபீடம் இல்லாத காரியங்களில் பலிபீடத்தை கட்டணும். If the altar is missing, build the altar. If the altar is broken, repair the altar. If the altar is burning, keep the fire alive. Hallelujah. அந்த அக்கினியை விட்டுறாதுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியை விட்டுறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது உண்டு, அனல் மூட்டி எழுப்பு,
2 தீமோத்தேயு 1:6 நினைக்கிறேன் வேதம் சொல்லுகிறது, அங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அனல் மூட்டி எழுப்பி விடு, ஃபேன் இன்டு ஃப்ளேம். அந்த அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். உன்மேல் கைகளை வைத்ததுனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை, தேவனோடுள்ள உறவை நீ அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடம், பலிபீடம், எல்லாம் சொல்லுங்க, பலிபீடம். ஹல்லேலூயா. பலிபீடம் இல்லாத வாழ்க்கை லோத்துடைய வாழ்க்கையை போல மாறிடும். இடிந்து கிடந்த பலிபீடம் என்று சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இந்த பலிபீடத்தை செப்பனிடுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஜஸ்ட் எக்ஸாமின் ஹவ் இஸ் யூ ஆல்டர் திஸ் மார்னிங். உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? தேவனோடுள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவனோடு நம்ம பேசுகிற அனுபவங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள், ஆலயத்தோடு இருக்கிற அனுபவங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனுபவங்கள், இதெல்லாம் தேவனோடுள்ள உறவு காணப்படுகிறது. அவர் சப்ளிகேஷன், அவர் ஸ்கிரிப்சர் ரீடிங், அவர் சோல் வின்னிங், இதெல்லாம் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. இதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வாசிப்பு நமக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக அது அக்கினியாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா 20:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் என் எலும்புகள் அடைக்கப்பட்ட அக்கினியை போல இருக்கிறது என்று எரேமியா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருக்க வேண்டும். 24ஆம் அதிகாரத்தில் லூக்காவிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தை விளக்கி காட்டின பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. வசனத்தை வாசிக்க வாசிக்க தேவ பிள்ளையுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அந்த கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்தில் அடைக்கப்பட்ட அக்கினியாக கர்த்தருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பலிபீடத்தின் அனுபவங்கள். பலிபீடம், எல்லாம் சொல்லுங்க, பலிபீடம். இட்ஸ் a place of worship, a personal relationship with God. It's a place of surrender. ஹல்லேலூயா. முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம். ஆண்டவர் காட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை துரத்தி தள்ளிவிடுகிற இடம்தான் இந்த பலிபீடத்தின் அனுபவம். அதை இல்லாவிட்டால் கட்டணும், உடைந்திருந்தால் செப்பனிடணும், நல்லா இருந்துச்சுன்னா அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அது என்னும் பற்றி கொண்டே இருக்க, இட் ஷுட் கெப்ட் அலைவ். அது என்னவா இருக்கணும்? அந்த எரிஞ்சு கொண்டே இருக்கிற அனுபவத்தில் நம்ம அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாருங்க. பக்கத்தில் கேளுங்க, உங்கள் பலிபீடம் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. பலிபீடம் எப்படி இருக்குது? தகர்க்கப்பட்டிருக்குதா? இல்லாவிட்டால் அதில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறதா? நம்பர் 2, ரெண்டாவதாக முதல்ல பலிபீடம், ரெண்டாவது என்ன சொன்னேன்? டென்ட், கூடாரம். கூடாரம், அங்கே கூடாரத்தை நாட்டினான். எல்லாம் சொல்லுங்க, கூடாரத்தை, பலிபீடத்தை கட்டினான். பலிபீடம் கட்டப்பட வேண்டும். இட் should be strong. இங்கே கூடாரம் நாட்டினானா இட் இஸ் ஈஸி டிட்டாச்சபிள். அதை ஈஸியாக பிடிக்கிட்டு போயிடலாம். என்ன பண்ணிடலாம்? அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அது எதை குறிக்கிறது? சில காரியங்கள் நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, நம்பர் 1, altar speaks of our devotion to God. Number 2, the tent speaks of our detachment from the world. உலகத்திலிருந்து நாம் அதில் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வது. அதாவது டிட்டாச்மெண்ட்னா இந்த உலகத்தில் மேலே ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அட்டாச்மெண்ட்னா பிடிப்பு, டிட்டாச்மெண்ட்னா பிடிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கூடாரம் பாருங்கள், கூடாரம் படத்தில் பாருங்கள். அந்த கூடாரம் அந்த மண் அந்த 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 பூமியோட பிடிப்பில் இருக்குதா, இல்லாட்டி ஈஸியாக பிடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குதா? எடுத்துகிற மாதிரி இருக்குது. டிஸ்மேண்டபிள் பாருங்கள், அது என்ன பண்ணிடலாம்? டிட்டாச்சபிள், ஈஸிலி ரிமூவபிள், ஈஸியாக எடுத்துடலாம், எந்த நேரத்தில் அதை பிடிக்கிட்டு போயிடலாம். இப்போ இது எதை குறிக்கிறேன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமல்ல என்பது குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படி வாழணும்னா, இந்த உலகம் என் சொந்தம் அல்ல. The world is not my home. இந்த உலகம் எனக்கு சொந்தமல்ல. இந்த பூமி எனக்கு குடியிருப்பு அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தின் மகனாக குடியிருப்பு எங்கே இருக்குது? பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த கூடாரத்தின் அனுபவம் எதை குறிக்கிறேன்னா, இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல, இந்த பூமியிலே நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு பூமி தான் சொந்தம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பூமி நமக்கு சொந்தம், நான் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாம் செல்வந்தர்களா இல்லையா? நீங்கள் அதான் கேட்குறீங்க. ஆபிரகாம் ஆசீர்வதித்து போல ஆசீர்வதித்து தான் கேட்குறீங்க.
அவங்க எல்லாம் செல்வந்தர்கள். ஆனால் அவங்க ஒருபோதும் பூமிக்குரிய காரியத்தில் நாட்டம் வைக்கவில்லை. அவர்கள் பூமியிலே அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 ஆபிரகாமுக்கு இருந்த செல்வத்துக்கு அளவே கிடையாது. ஆபிரகாம் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சொத்துக்களை பூமியை தாங்கலையும், அவ்வளவு நிறைய எனது ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கூடாரங்களில் குடியிருந்தானா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், எங்க குடியிருந்தாரா? அங்கே போட்டிருக்கு பாருங்க, he lived in tents. கூடாரத்திலே ஆபிரகாம் குடியிருந்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இந்த 3 பேருமே நீங்கள் வசனத்தில் ஒரு வசனத்தில் போட்டிருக்கு, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட. யாக்கோபும் கூடாரத்தில் தான் குடியிருந்தான், ஈசாக்கும் கூடாரத்தில் தான் குடியிருந்தான். இங்கே யார்? யாக்கோபும் என்னது கூடாரங்களை குடியிருக்கிறான். இது எதை குறிக்கிறது? அவர்கள் தங்களை என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா 10ஆம் வசனத்தில் வாசிங்க. 10ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக தேவன் அங்க கட்டப்பட்டிருக்கிறது நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கட்டியிருக்கிற there is a city that is whose architect and builder is God. ஆண்டவர் நமக்காக கட்டி வைத்திருக்கிற அந்த அந்த நகரத்திற்காக அவர்கள் காத்திருந்தாங்களா. அவரை சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பூமியின் மேலே பிடிப்பு இருக்கக்கூடாது. கூடார வாழ்க்கை என்பது அதுக்குன்னு இந்த வீட்டில் பூமியில் நீங்கள் வீடு கட்டக்கூடாது, காரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதன் மேலே பிடிப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன ஆக்சுவலாக the tent, what does it teach? It teaches us to hold lightly to earthly things and to live with eternity in view. இந்த உலகத்தின் பூமிக்குரிய காரியங்களை இறுக்கி பிடிச்சிடக்கூடாது. இறுக்கி பிடிச்சிக்கினா அது உங்களை பிடிச்சிக்கணும்ல. ஹல்லேலூயா. ஹோல்டு லைட்லி. பாருங்க, அந்த கை இப்படி இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே வலி வந்துடும், பாரமாயிரும். ஆனால் இப்படி லைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்போவும் திறக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படி உலகத்துக்கு இறுக்கி கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் அவங்கள பாரப்படுத்துது. அது லௌகீக கவலைகள், உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு மக்களை பாரப்படுத்துகிறது. நமக்கு எப்படி வாழணும்னு சொன்னால், அந்த உலகத்தில் நான் அந்நியனும் பரதேசியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனம், எபிரேயர் 11:13 அங்கே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:13 இவரெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு மரிக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க, நல்ல அந்தஸ்து, என்னது செல்வ செழிப்போடு கூட. ஆனால் அவங்க மரணத்தில் நம்பிக்கை கிடையாது. அவங்க நரகத்துக்கு போவதற்காக மரிக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விசுவாசத்தோடு மரித்தார்கள். பரலோகத்துக்கு நாங்கள் போக போகிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு நாங்கள் செல்ல போகிறோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும். பரதேசி நம்மளாம் யாரு? நம்மளுக்கு பரதேசினா வித்தியாசமாக நினைக்கிறோம். ஆனால் பரதேசனா ஏன்னா இன்னொரு தேசத்தை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஃபாரினர்ஸ். நம்மளை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்க்கணும். என்ன வித்தியாசமாக பேசுகிறாரு, இவருடைய நட பாவனைலாம். நம்மளாம் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கொலோசியர் 1:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய தேசம் மாறிடுது. நம்ம எங்கே வேறு தேசத்திற்கு சிட்டிசனாக மாறிடுறோம். என்ன எங்கேருந்து நீங்கள் பாருங்கள், இருளின் ராஜ்யத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துடுறோம். ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறோம். ஆகவே நம்முடைய பேச்சு, நடை, உடை, நம்முடைய சிந்தை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை கூடியதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 47:9 ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாக்கோபு போய் சொல்கிறாரு, அங்கே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற அந்த நாட்களில் அவர் சொல்கிறாரு, நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள் 147 வருஷம் இருக்கிறாரு. 130ஆம் வருஷத்தில் சொல்கிறாரு, நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள். ஹல்லேலூயா. அந்த உலகம் எனக்கு என்ன? பரதேசியாய் இந்த உலகத்தில். sojourner, I am a sojourner, I am a pilgrim in this world. 1 பேதுரு 2:11 வாசிக்கிறோம், நம்மை அந்நியரும் பரதேசிகளுமா என்றைக்கும் நினைக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல.
வேதம் சொல்லுகிறது யோவான் 14:14 இயேசு சொல்றாரு, நான் உலகத்தில் இருந்த நான் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்ல. ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்திற்கு நான் சொந்தக்காரன் அல்ல. 17:14 அந்த உலகத்திற்கு நான் சொந்தம் அல்ல. எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. உலகமே எனக்கு சொந்தம் இருக்கக்கூடாது. உலகம் உங்களை கட்டி பிடிச்சி அமைக்கிறோம். ஹல்லேலூயா. நான் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு பரலோக சொந்தக்காரன். உலகம் 3 விதமாக பிரிக்கலாம். உலகத்தின் காரியங்கள் 1 யோவான் 2:15-17 உலகத்தையும் உலகத்திலும் அதன் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். என்ன செய்யக்கூடாதா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தின் காரியம் என்னன்னா மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்புறம் கண்களின் இச்சை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். பாருங்க, இந்த 3லிருந்தும் நமக்கு ஒரு டிட்டாச்மெண்ட், அதிலிருந்து நம்ம விலகி வாழ வேண்டும், விலகி வாழ வேண்டும். மாம்சத்தின் இச்சை என்பது the pleasures of this world, உலகத்தில் இருக்கிற இன்பங்கள், உலகம் தருகிற இன்பங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் என்று எபிரேயர் 11:25 வாசிக்கிறோம். இதெல்லாவற்றையும் யாரு பாருங்க, இந்த மோசேயுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. மோசேக்கு எல்லாமே இருந்துச்சுங்க. அரண்மனையின் அந்தஸ்து இருந்துச்சு, பார்வோனுடைய குமாரத்தி என்கிற பேர் இருந்துச்சு, ரெப்புடேஷன் இருந்துச்சு, ரிச்சஸ் இருந்துச்சு, இதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. பார்வோனுடைய குமாரத்தின் மகன். நான் யாருப்பா? நம்ம ஊரில் சொல்ல நம்ம சிஎம்முடைய சன்னியா அப்படின்னு அப்படி இருக்க ஒரு கெத்து இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. நீங்கள் இயேசுடைய பிள்ளைங்க கெத்து காமிக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தா எப்படி இருக்கு? எங்கேயோ பிச்சைக்காரன் பிள்ளை மாதிரி இருக்கீங்க. நம்ம இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அந்த இருந்தோம், அதெல்லாம் வெறுத்துட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேண்டாயா. நான் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு பரலோகம், பரம தரிசனத்தோடு வாழ்ந்தவர் தான் மோசே. அல்லேலூயா. இந்த பரலோகம் எவ்வளவு பாருங்க, படிப்பு இருந்துச்சு, சொத்துக்கள் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு. அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அற்புதமாக இருக்குது. அதெல்லாவற்றை விட்டு பரலோகத்தின் மேலே, பரமதேசத்தின் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். அல்லேலூயா. டிட்டாச்மெண்ட் ஃபார் த ப்ளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ரெண்டாவது, மாம்சத்தின் இச்சை என்பது அதாவது கண்களின் இச்சை, கண்களின் இச்சை. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற காரியங்கள், the possessions of this world, detachment for the possession of this world. லூக்கா 12 ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 15-21 அவனை குறித்து போட்டிருக்கு. என்னது? ஐஸ்வர்யவான் போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? முட்டாளே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? முட்டாளே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவனுடைய என்னெல்லாம் எங்கே இருந்துச்சு? பூமி கடத்தவைகளாகவே இருந்துச்சு. அவன் சொல்கிறான், ஐஸ்வர்யவான் நிலம் நன்றாய் விளந்துச்சான். அவன் பாருங்க, என்னன்னு எத்தனை முறை சொல்கிறான் பாருங்க. நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி அங்கே சேர்த்து வைத்து. ஆத்மாவை பார்த்து சொல்லுவானா இவர், உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருட்கள் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிற இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே செல்லுவேன் என்று சொல்லிட்டு இருந்தானா. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, என்ன சொல்றாரு? முட்டாளே. என்ன சொல்றாரு? யூ ஃபூலிஷ், யூ ஃபூல் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? யூ ஃபூல். இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் போயிடும்யா. எங்க போ அப்படிங்கிறார். உன் ராத்திரி உன் உயிர் யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்குது. என்னெல்லாமோ பிளான் போடுறிய நீ. உலகத்துக்கு அடுத்துக்கவே பிளான் போடுறிய. 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படி எண்ணமே உண்டு இல்லையே. எனக்கு நல்லா சாப்பிட்டு தின்னு தூங்கு, 100 வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு 100 வருஷம் சேர்த்து, இன்னைக்கு உயிர் போகுது அப்படிங்கிறார். முட்டாளே அப்படிங்கிறார். பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ சேர்த்து விட அப்போ யாருடையது ஆகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பாருங்க, possessions of this world, உலகத்தினுடைய சொத்துக்கள், இதை அந்த உடைமைகளை குறித்ததான ஒரு பிடிப்பு, அதிலிருந்து விலகி வாழணும். அல்லேலூயா. நீ தந்தெல்லாம் உமக்கு ஆண்டவரே, இதெல்லாம் நான் உமக்காக பயன்படுத்துவேன், வாழுவேன். அல்லேலூயா. பாருங்க, டெம்பரல் திங்ஸ் இல்லை. அது மாத்திரமல்ல, pride of life, ஜீவனத்தின் பெருமை என்பது praise of this world, இந்த உலகத்தினுடைய புகழ், praise. வேதம் சொல்லுகிறது,
மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக வாழ்கிற மக்கள், மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள். கலாத்தியர் 1:10 பவுல் சொல்றாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்தியே வாழ்ந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பது எப்படி? நான் தேவனுக்கே பிரியமாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலே பிடிப்பு நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தின் மேலே ஆசை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு விலகி வாழ்கிறது தான் கூடார வாழ்க்கை. அல்லேலூயா. இதுகளை பெருசாக பெரிதுபடுத்தக்கூடாது. அதுக்கு நீ புகழே மாட்டாங்களா இல்லையா? புகழ்வார்கள், அது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. அது உங்கள் மண்டைகளை போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு விலகி வாழ்கிற அனுபவம் தான் இந்த கூடாரத்தின் அனுபவம். Tent speaks of our detachment from the world. உலகத்திலிருந்து, உலகத்தினுடைய பற்றுக்கள், உலகத்தினுடைய பொக்கிஷங்கள், உலகத்தினுடைய புகழ், பெயர், இவை எல்லாவற்றிலும் ஒரு பிடிப்பு இல்லாதபடிக்கு இதெல்லாம் ஆண்டவர் தருவார். தரமாட்டார்ல, உங்களுக்கு புகழ்ச்சியை தருவார், கீர்த்தியும் புகழ்ச்சியும் தருவார். உங்களுக்கு தேவையானவர்களை சந்திப்பார். வீடு வாசல்களை கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதில் என்ன வந்துடக்கூடாது? பிடிப்பு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பிடிப்பு வந்துடக்கூடாது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து 2 தீமோத்தேயு 4:10 அவன் என்னை விட்டு விலகி போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பிடிப்பு அவனை பிடிச்சிருச்சு. ஊழியம் செய்துட்டு இருந்தவன் தான், ஆனால் உலகத்தின் பிடிப்பு இருந்து விட்டது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தின் மேலே பிடிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஸோ 10 ஸ்பீக்ஸ் ஆஃப் என்னது அந்த இட்ஸ் a temporary dwelling. இந்த உலகத்தில் எல்லாம் தற்காலிகமானது தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தற்காலிகமானது தான். உங்களுக்கு கூட எல்லாமே, உங்கள் முடி தற்காலிகம், உங்கள் பல்லு தற்காலிகம், உங்களுடைய எல்லா சட்டத்தும் எல்லாமே தற்காலிகம் தான். உன்னுடைய மனைவி பிள்ளை எல்லாம் தற்காலிகம் தான், எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம், இயேசு தான் நிரந்தரம். அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி இருக்க பல்லு நாளைக்கு இருக்குமா? பொத்துன்னு விழுந்துடும். முடி நிறைய பேருக்கு போயிடுச்சு, இருந்தது போயிடுச்சு, நேற்று இருந்து இன்றைக்கி காணும். எல்லாம் நிரந்தரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு நிரந்தரம், பரலோகம் நிரந்தரம். ஹல்லேலூயா. நிரந்தரமானவைகளை தற்காலிகளாக விட்டு நிரந்தரமானவை நாடி நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, டென்ட் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ். இது நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. அது ஆண்டவர் சொன்னா போ அப்படின்னா அந்த இடத்துட்டு போயிடணும். அல்லேலூயா. கூடாரத்தை கழட்டிட்டு போயிடலாம். நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆண்டவரை எப்படி அட்ரஸ் மாற்றணுமே, எப்படி இதை மாற்றுறது? கூடாரனா டபக்குன்னு பிடிக்கிட்டு அடுத்த போ. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ல சொல்ல ஆபிரகாம் ஊர்லேருந்து கூப்பிட்றாரு, போ அங்கே வந்துட்டான் கானானுக்கு. அங்கேருந்து இன்னொருத்துக்கு போங்கிறான். எகிப்திலேருந்து இங்கே வாங்குறாரு, வந்துட்டான். எல்லாம் பிடிக்கிட்டு நம்மட்டா. பாருங்க, ஆண்டவர் சொல்ல சொல்ல மூவ் ஆகிட்டே இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆல் ஹி டிட் எவ்ரிதிங் அண்டர் காட்ஸ் டைரக்ஷன். நம்ம வாழ்க்கையில் தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். when we are too rooted in comfort, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. when we are too rooted in comfort, we lose our sensitivity to God's leading. நம்ம வாழ்க்கையிலே சொகுசிலே நம்ம வேறு ஒன்றிட்டோம்னா தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம கேட்க முடியாது. we lose our sensitivity to God's leading. நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தில் பிடிப்பு வந்துருச்சுன்னா, அதை பிடிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம உணர முடியாது வாழ்க்கையில். நீங்கள் வேதத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 23 வரைக்கும் அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். தேவ மகிமை இறங்கி வரும்பொழுது அவர்கள் அப்படியே இருப்பாங்க. அந்த தேவ மகிமை எழும்பும்போது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். சில நேரத்தில் 1 வருஷம், 6 மாதம், ஒரு நாள் அது செட்டில் ஆகும்போது அவங்க அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. மூவ் ஆகும்போது மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த கூடார வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில் அறிந்திருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வெற்றியுடைய அடையாளம். அது மாத்திரமல்ல, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. அந்த படத்தை படுப்பா, ஒரு எளிமை பாருங்கள். இந்த இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் நிறையா சேர்த்து வைக்க முடியுமா? எல்லாத்தையும் சேர்த்து வைப்பா. கட்டளை வாங்கி போடு, ஃப்ரிட்ஜை வாங்கி போடு உள்ள. இதுக்குள்ளே எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ண முடியுமா? ஒன்றும் வைக்க முடியாது. அப்போது இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், சிம்பிளிசிட்டி. ஹல்லேலூயா. எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கூடார வாழ்க்கை. இட்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் unnecessary weight. தேவையில்லாத பாரத்தெல்லாம் நீக்கி போடுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு வரும்பொழுது நிறைய பேர் உலக கவலையினால் பாரம் அடைஞ்சிருவாங்களாம். எப்படி? அவரை தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு பாரம் இப்படி இழுத்து கிடக்கும், உலக பிடிப்பிட கிடக்கும்.
எங்கிறது ராப்சர் வந்தாலும் இந்த ஆளை மேலே போக மாட்டேங்கிறான். ஏன்னா எங்கே பிடிப்பு இருக்குது. அப்போ உலக கவலையினால் பாரமடையாதபடிக்கு நீ 21 அதிகாரத்தில் லூக்காவில் வாசிக்கிறோம் பாருங்கள். நம்ம லைஃப் ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கும், சிம்பிள் லைஃபாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த கூடார வாழ்க்கை. டு லிவ் இன் a tent is to walk in holy detachment. Tent symbolizes simplicity, humility and heavenly mindedness. கூடாரம் என்பது சுருக்கமாக சொல்கிறேன், பரலோக சிந்தையோடு வாழ்கிற வாழ்க்கை. இட்ஸ் heavenly mindedness. உங்களுடைய சிந்தையை பரலோகத்தில் வையுங்கள். கொலோசியர் 3:2 பவுல் சொல்கிறாரு, பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அதுதான் கூடார வாழ்க்கை. ஹல்லேலூயா. பரலோக காரியம், heavenly minded, simple living and heavenly mindedness, இதுதான் குறிக்கிறது. அந்த வாழ்க்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அவன் பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை நாட்டினான். மூன்றாவதாக துறவை வெட்டினான். சர்வன்ட்ஸ், அவருடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினார்கள். dug a well. Well speaks of dedication to bless others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் ஆர் ஃப்ரூட்ஃபுல்னஸ், பயனுள்ள ஒரு வாழ்க்கை தான் இந்த வெல், இந்த துறவு என்பதை குறிக்கிறது. துறவு எதற்காக வெட்டுகிறார்கள்? தனக்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கா? இல்லை, தன்னுடைய வேலைக்காரர்கள், மற்றவர்கள், சுற்றியுள்ளவர்கள், அவர்கள் எல்லாரும் இதிலிருந்து தண்ணி மொண்டு கொண்டு போக வேண்டும். தன்னுடைய ஆடு மாடுகள் மற்றவர்கள் எல்லாரும் வந்து அதில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வறட்சியான ஒரு காலகட்டத்தில் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் அவர்கள் துறவை வெட்டினார்கள். காரணம், அந்த துறவிலிருந்து அநேகருக்கு தண்ணீர் புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. It talks about our usefulness. பயனுள்ள ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை. பாருங்க, அந்த துறவை வெட்டுவது ஈஸியான காரியம் அல்ல. அவன் வெட்டினான், காரணம் தனக்காக வெட்டவில்லை. ஒருவேளை அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான், உண்மைதான். ஆனால் இதில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வதிக்க மாறணும். ஹல்லேலூயா. வெல் ஸ்பீக்ஸ் ஆஃப் அவர் யூஸ்ஃபுல்னஸ், ஃப்ரூட்ஃபுல்னஸ், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு மரம் தனக்குத்தானே கனி கொடுக்காது, மற்றவர்களுக்காக அது கனி கொடுக்கும். இந்த கிணறு வந்து தண்ணி தானாகவே குடிக்கும், மற்றவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு துறவை போல என்னிடத்திலிருந்து அநேகர் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மூலமாக அநேகர் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். வெல் சிம்பலைஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஜெனராசிட்டி, ஃப்ரூட்ஃபுல்னஸ், தாராளமாக நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதை குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். வெல் டஸ் நாட் ட்ரிங்க் இட்ஸ் ஓன் வாட்டர். அந்த துறவு கிணறு தன்னுடைய தண்ணியை தானே குடிக்காது. இட் பிளஸஸ் தோஸ் ஹூ ஆர் thirsty. யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிணறு ஆசீர்வாதமாக மாறுது. ஹல்லேலூயா. தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு கிணறு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். எத்தனை பேர் பிரயோஜனமாக வாழ்கிறீங்க? உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனமா? உங்களால் உங்கள் சபைக்கு பிரயோஜனமா? நீங்கள் வருகிற சபை உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? சமுதாயத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பைபிளில் ஒரு மனுஷனுடைய பேர் அர்த்தமே பிரயோஜனம் உள்ளவன். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ஒனேசிமு. அவன் பேர் என்ன? ஒனேசிமு. அப்படி என்றால் பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். பவுல் சொல்றாரு, ஒரு காலத்தில் அவன் பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தான். he was useless. 11ஆம் வசனத்தில், பிலேமோன் 11ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, அவன் பிரயோஜனம் இல்லாதவன் தான். he was useful by name but useless by nature. அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. அவன் திருடிக்கிட்டு பிலேமோனிடத்தில் ஓடி வந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் பவுல் மூலமாக ஒனேசிமுவை சந்தித்தார். பவுல் சொல்றாரு, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? பயனற்ற ஒரு பாத்திரமாக, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. புருஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மா தேய்ச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. பிரயோஜனமாக மாறணும். ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் வெஸ்ஸலாக நீங்கள் மாறணும். ஆண்டவராக இயேசு
ஒரு ஓமையில சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத அந்த ஊழியக்காரனத்துக்கு எங்க போடு? 25:30 வாசிங்க. மத்தேயு 25:30. தன்னுடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் புதைச்சி போட்ட அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, பிரயோஜனமற்ற யூஸ்லெஸ் சர்வன்ட்டை தூக்கி தூரப்படுப்பா, இருளில் படுகிறார். தூக்கி பிரயோஜனமாக மாறணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே யூஸ்ஃபுல் வெப்பன். ஹல்லேலூயா. எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம், எஜமானுடைய கையிலே பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும், கனி உள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதிகாமம் 49 22 வசனத்தில் யோசேப்பு கனிதரும் செடி. ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடி. தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய கரத்திலே பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருப்பாங்க. The one who knows God becomes a vessel, a channel of blessing to others. தேவனை அறிந்தவர்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகவே தான் இப்போ இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை சேர்க்கிற ஆட்களாக இல்லை, நம்ம மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. people should be quenched of the thirst. அவங்களுடைய தாகங்கள் தீர்க்கப்படணும். அதுதான் ஹல்லேலூயா இந்த 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 கிணறு துறவின் அடையாளம். அதுதான் அங்கே போட்டிருக்கு பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, கனிதரும் செடி. யோசேப்பு எங்கே வச்சாலும் கனி தான் கொடுத்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு வீட்டிலையும் கனி கொடுப்பாரு. போத்திபார் வீட்டில் கொண்டு போட்டாலும் ஐயோ இங்கே வந்துட்டோமே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க மாட்டார். அங்கேயும் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சிட்டாரா. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறனால அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா, இல்லாட்டி இந்த ஆள் எப்படா காலி பண்ணுவான் அப்படின்னு இருக்கிறாங்களா? சிலர் சொல்லுவாங்க, சிலர் போகிற இடத்துலலாம் மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்களாம், சிலர் அந்த இடத்துல போனால் தான் மகிழ்ச்சியே வருமா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா, இல்லாட்டி போகிற இடத்துல மகிழ்ச்சியை கொண்டு போகிறோமா, ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறோமா? இங்கே பாருங்கள், போத்திபார் வீட்டில் சிறைச்சாலையத்துக்கு போடுறாங்க, அங்கே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கல, அங்கேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த உயர்த்தி அங்கே வைக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதம், எங்கே போட்டாலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நெருக்கத்திலும் அநேகருக்கு ஆசீர்வாதம். அப்புறம் பாருங்க, கர்த்தர் ஒரு நாள் எகிப்தின் அதிபதியாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அப்போ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறாரு. எல்லாரும் யோசேப்பை தேடி தான் வர்றாங்க. பஞ்சத்தில் அடிப்பட்ட எல்லா தேசத்திலிருந்து மக்கள் யோசேப்பை தேடி வருகிறார்கள். யோசேப்பு அநேகருக்கு சாப்பாடு கொடுக்குறான், தானியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பஞ்சகாலம் முழுசும் யோசேப்பை தேடி வந்தவர்கள் ஒருவரும் கூட பட்டினியா இல்லை, ஆசீர்வாதமாக இருந்தார். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறோம்? சுயநலமான வாழ்க்கை வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு முதலாவதாக, நம்முடைய சபைக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வெல் ப்ரொவைடட் லைஃப் கிவிங் வாட்டர் ஃபார் மெனி. இந்த கிணறு பாருங்க, அந்த தண்ணி ஜீவன் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. தண்ணி இல்லாமல் மனுஷன் செத்து போயிடுவான், தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகள் செத்து போயிடும். ஆனால் லைஃப் கிவிங் வாட்டர், எலிக்சிர் ஆஃப் லைஃப் மாங்க, இந்த தண்ணீர் அது உயிர் கொடுக்குது. ஹல்லேலூயா. அதே போல் நீங்களும் நானும் ஜீவ தண்ணீராகி இயேசுவை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. A symbol of the believer, the well symbolizes, the believer should share the living water of Christ. ஜீவ தண்ணீர் உள்ள அந்த இயேசுவை, ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறார். ஜீவ அப்பமாக இருக்கிறார். யோவான் 4 ஜீவ தண்ணீராக வெளிப்படுகிறார். சமாரியா ஸ்திரீ, சமாரியா பட்டணத்துக்கு இயேசு அங்கே ஜீவ தண்ணீராக மாறுகிறார். நீங்களும் நானும் இந்த ஜீவ தண்ணீராகி இயேசு உலகத்துக்கு கொடுக்கணும். மக்கள் இன்னைக்கு தாகமாக இருக்கிறாங்க. பீப்புள் ஆர் thirsty. மக்கள் இன்னைக்கு தாகமாக இருக்கிறாங்க. அந்த ஜீவ தண்ணீரில் இயேசு நமக்குள்ளாக இருந்து புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 7:37-38 ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களிடத்தில் புறப்பட்டு போகணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. A rivers of living water. ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. டிவோஷன் டு காட், டிவோஷன் டு காட். ஆண்டவரோடு ஐக்கியம், ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், ஆண்டவருக்கு தம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற அனுபவம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, ஆண்டவரே முற்றிலுமாக பலிபீடத்தில் எனக்கு ஜீவ பலியாக கொடுக்கிறேன்,
ஜீவ பலியாக கொடுக்கிறேன். மோரியா மலையிலே தன்னுடைய நேசகுமாரனாகி ஈசாக்கை பலி செலுத்தினது போல எனக்கு ஆண்டவரே, நான் எதை விரும்புகிறேன் அதை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். என்னையே உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன். அந்த பலிபீடத்தின் அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியம். டிவோஷன் டு கிரைஸ்ட், தேவனோடு உள்ள உறவு, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ரெண்டாவதாக டென்ட், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும், உலகத்தின் ஆசைகள், மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவைகளுக்கு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. ஹல்லேலூயா. பரலோக சிந்தையோடு வாழ்கிற வாழ்க்கை, பரலோக சிந்தையோடு வாழ்கிற வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவ நடத்துதலின்படி வாழ்கிற வாழ்க்கை, தேவ நடத்துதலின்படி, தேவ சத்தத்தின்படி கேட்டு காரியங்களை செய்கிற வாழ்க்கை. அதுதான் கூடாரம் நமக்கு காண்பிக்கிறது. மூன்றாவதாக துறவு. எதற்காக? மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. 2 நாள் முன்னாடி பாஸ்டர் சந்தித்தேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ஒரு உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் இது வரைக்கும் வாழ்நாளில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கேன், என் வாழ்க்கையில் கடைசி பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன், இன்னும் நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். மாதந்தோறும் ஒரு 100 பேருக்கான ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை சொன்னார், 100 பேருக்கான ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த மேக் மீ அ பிளெஸிங் லார்ட், என்னை ஆசீர்வாதமாக மாற்றும். எனக்குள்ளாக இருந்த ஜீவ தண்ணீர் போகட்டும், அநேகருடைய தாகங்கள் தீர்க்கப்படட்டும், அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரட்டும் என்கிற அந்த சிந்தையோடு கூட நீங்கள் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. அக்கினி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேருந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. பரலோகத்திலே உங்களுடைய பலன் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.